ரைட். பின்னம் பார்த்து முடிச்சிட்டோமா? இப்போ தசம பின்னம். டெசிமல் ஃப்ராக்ஷன். இங்கே பாருங்கள், பின்னத்துக்கு கூட என்ன ஆகுது? ஒரு வார்த்தை அட்ஜெக்டிவ் ஆட் ஆகுது. சரியா? டெசிமல் பின்னம் தான் அது. பின்னம்னா என்ன அர்த்தம்? ஒரு முழுசை இத்தனை சம பங்காக வெட்டி அதில் இத்தனை பாட்டு எடுக்குது. அதான் என்னது பின்னம்னு பார்த்தோம். தசம பின்னம்னா ஒன்றும் கிடையாது. அந்த வெட்டுறவங்களாம் கேட்க 10 வெட்டணும். 10ஆவோ அல்லது 100ஆவோ 1000ஆவோ 1000க்கு அப்புறம் எது வரும்? 10,000ஆவோ வெட்டி சம் பாட்டு எடுக்கணும். அப்போ என்னது? இதுவும் பின்னத்தில் ஒரு பாட்டு. பின்னம் தான் இதுவும். பட் 10 வெட்டி சம் பாட்டு எடுக்கிறது, அல்லது 100 வெட்டி சம் பாட்டு, அல்லது 1000 வெட்டி அப்படி எடுத்தோம்னா அதானது தசம பின்னம். ஓகேவா? இப்போது இந்த தசம பின்னத்தை தசம எண்ணா மாற்ற முடியும். இது தசம பின்னம். இப்போது 1/10 அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் கேட்கல. என்ன அர்த்தம்? வெரி குட். ஒரு முழு கேக் எடுக்கிறோம், 10 சம பங்காக வெட்டுறோம், ஒரு பங்கு எடுக்கிறோம். அதான் இது தசம பின்னம். இதை தசம எண்ணா மாற்றலாம் சார். எப்படி சார் அப்படின்னா, எல்லா எண்ணிலையுமே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். டினாமினேட்டரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதேமாதிரி இப்போ புள்ளி, எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் இப்போ 10 இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குதுன்னு அர்த்தம். 11 இங்கே ஒரு புள்ளி இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அதை நம்ம ஆனால் மென்ஷன் பண்ண மாட்டோம். அதுமாதிரி கீழே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? 1 இருக்குதுன்னு அர்த்தம். இது கன்வென்ஷன். ஓகேவா? சரி, இப்போ என்ன இருக்குது? இங்கே ஒரு புள்ளி இருக்குது. கீழே 1க்கு பக்கத்தில் ஒரு சைபர் ஆட் ஆகிருக்கு. இந்த சைபர் என்ன பண்ணுறோம்? கட் பண்ணணும். கட் பண்ணோன்னா நான் இந்த புள்ளி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஜம்ப் ஆயிரும். அப்போ 1/10 நம்ம எப்படி எழுதலாம்? 0.1 எழுதலாம். இந்த புள்ளி ஒரு சில இடத்துல தெரியாது, அதனால் 0ன்னு போட்டுக்குவாங்க. ஹலோ, இது தசம எண். சரி, தசம பின்னம். இதை எப்படி மாற்றலாம்? அதேமாதிரி இப்போ தசம பின்னத்தை என்ன பண்ணலாம்? சரி, இது தசம எண். இதை என்னவா மாற்றலாம்? தசம பின்னமாக மாற்ற முடியும். கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா? எல்லா நம்பர்லேயும் இங்கே சைபர் ஆட் பண்ணோம்னா இந்த புள்ளி என்ன ஆயிரும்? ரிவர்ஸ், அப்படியே ரைட் சைடு வந்து 1/10 10ல் 1 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுத்துருக்கோம். அதே இதுக்கு என்ன அர்த்தம்? ஜீவிதா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு முழு கேக்கு எடுத்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தப்பு பண்ணுறோம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு முழு கேக்கு எடுத்து 100 சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுக்கும். இது என்ன? தசம பின்னம், டெசிமல் ஃப்ராக்ஷன். என்னவா மாற்றலாம்? டெசிமலாக மாற்ற முடியும். இங்கே புள்ளி இருக்குது, ஒரு சைபரை கட் பண்ணால் புள்ளி என்ன ஆயிரும்? லெஃப்ட் சைடு வரும். இன்னொரு சைபரை கட் பண்ணால் இன்னொரு புள்ளி தள்ளி போகணும். அப்போது 0.01 பார்த்தோன்னே தெரியணும். இது ஒரு சைபர், இது ஒரு சைபர். ஓகேவா? ரைட். இது ஒரு சைபர், இது ஒரு சைபர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுத்துருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாமா? 1 அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த புள்ளி என்ன ஆகுது? இங்கே வருது. இப்படி வச்சுக்கோங்க. இந்த புள்ளி இங்கே வருது, ஒரு சைபர். அடுத்து இந்த புள்ளி இங்கே வருது, ஒரு சைபர். அப்போ தசம என்னவா மாற்றலாம்? தசம பின்னமாக மாற்றலாம். அடுத்தது
1/10,000 என்ன அர்த்தம்? மாற்றுங்க பார்ப்போம். இதை தசமம் என்ன மாற்றுங்க பார்ப்போம். தசமம் என்ன மாற்றுங்க. போட்டாச்சா? இது எப்படி எழுதலாம்? பாயிண்ட். கவனிமா கவின், கவனிங்க. ஒரு பாயிண்ட் வச்சா என்னாச்சு? ஒரு சைபர் கட்டு. அடுத்தது 1 2 3 1 2 3 1. இந்த 1 தான் இது. சரியா போச்சா? ரைட். அடுத்தது 1 2 3 4. அதை நம்ம 2 போட்டிருக்கேன். என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு கேக்க ஈஸ்வரன் கவனிக்கிறீங்களா? ஒரு கேக்க 1,00,000 சம பங்கா வெட்டி 2 பீஸ் எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பீஸ் வேணாலும் எடுக்கலாம். 11 பீஸ், 100 பீஸு எல்லாம். அவ்வளோதான். இதை திரும்ப என்னவா மாற்றலாம்? இப்படி மாற்றலாம். ஓகேவா? கீழே 1 இருக்குது. இந்த புள்ளி இங்கே ஒரு சைபர். 1 2 3 4 5 சைபர். புள்ளி இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? மறைஞ்சிரும். அவ்வளோதான். மேலே 2 கன்வெர்ட் பண்ண தெரியுமா? ஈஸியா? ரைட். அடுத்து கவனிங்க. இட மதிப்பு நம்ம புள்ளிக்கு லெஃப்ட் சைடு மட்டும்தான் பார்த்தோம். இட மதிப்பு நம்ம புள்ளிக்கு லெஃப்ட் சைடு மட்டும்தான். ஒரு நம்பர்னாக்கா புள்ளி இருக்கும் கட்டாயம். இப்போ 1 இது முழு 1, அதுக்கு இந்த பக்கம் புள்ளி இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரைட். இதோட இட மதிப்பு என்ன? 1. இதோட இட மதிப்பு 10. இதோட இட மதிப்பு 1000. பார்த்தோமா? 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். அது இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா 10ல் 1ன்னு அர்த்தம். 10ல் 1 இப்போ தானே பார்த்தோம். 10 சம பங்கா வெட்டி ஒரு சம பங்கு. அடுத்த டிஜிட்டாக இருந்தால் என்ன வரும்? 100ல் 1, 100th அப்படிம்பாங்க, 1000th அப்படிம்பாங்க, 1000ல் 1 தான் இட மதிப்பு. ஓகே. அதே மாதிரி புள்ளிக்கு இந்த பக்கம் சைபர் இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதே மாதிரி புள்ளிக்கு இந்த பக்கம் வேறு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சைபருக்கு வேல்யூ கிடையாது. நீ எழுதுனாலும் எழுதலாம், எழுதாட்டி போகலாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைபருக்கு தான் வேல்யூ. சரியா? ரைட் சைடு புள்ளிக்கு ரைட் சைடு எண்ணில் சைபர் இருந்ததுன்னா எத்தனை சைபர் போட்டாலும் என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. அதுமாதிரி புள்ளிக்கு இந்த பக்கமும் அதே மாதிரி. லெஃப்ட் சைடு எண்ணில் வேறு நம்பரில் சைபர் இருந்தால் அதுக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. உள்ளே இருந்தால் தான் வேல்யூ. இப்போது 1.0.01 இதுக்கு வேல்யூ உண்டு, இதுக்கு வேல்யூ உண்டு. இங்கே போட்ட சைபருக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. இல்லை என்னையா குழந்த மாதிரி சொல்லித்தர? பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க. மறந்துருப்போம். ஆமாம், கான்செப்ட்லாம் தெரியும். இந்த சின்ன தப்பில் விட்டுட்டு வந்துடுவாங்க. டெசிமலில் இருந்தால் நிறைய பேர் அந்த அந்த கொஸ்டினை தொட மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கில். ரைட். அதேமாதிரி எங்கே ஃபிசிக்ஸ்லாம் பார்க்குறோம்ல, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெலாம் சரிங்க. அடுத்து வேறு என்ன? ரைட். இப்போ கூட்டுறது, டெசிமல் கூட்டல் கழித்தல். சாதாரண நம்பர் மாதிரி தான், ஒன்றுமே தேவையில்லை.
இந்த 2 நம்பரையும் கூட்டணும். ஓகேவா? ஒன்றும் பண்ணக்கூடாது. 1 2 4 புள்ளி 2 5 இந்த புள்ளி இந்த புள்ளியில் இங்கேருந்து வச்சிடணும். 0 0 3. ஓகேவா? 170. அதே மாதிரி இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிறத நான் என்ன பண்ணக்கூடாது, 1 2ன்னு சொல்லக்கூடாது. 1னா முழு 1ன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி 124 அப்படி சொல்லக்கூடாது. 124 அர்த்தம். இப்போ 25ன்னு சொல்லக்கூடாது. இதை 2 5ன்னு தான் சொல்லணும். 0.25 தான் சொல்லணும். ஏன்னா இது 10ல் 1, இது 100ல் 1, 100ல் 5, இது 10ல் 2, அந்த மாதிரி. அதனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்படி எழுதிக்கிறோம். எழுதி நார்மலாக கூட்ட வேண்டியது தான். அப்போ 3 5 2 கரெக்டாக வச்சு எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கழித்தல் அதே மாதிரி தான். இப்படி வச்சுட்டு நார்மல் கழித்தல் போடுறீங்கல்ல, அது மாதிரி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, இப்போ அந்த ஒர்க் ஷீட் எடுங்க. இப்போ தசம எண்ணா என்னென்னு பார்த்துட்டோம். தசம பின்னம், தசம எண். இந்த மாதிரி எழுதுனா தசம பின்னம், இந்த மாதிரி எழுதுனா தசம எண். டெசிமல் ஃப்ராக்ஷனு, டெசிமல். இதிலேருந்து இதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதிலேருந்து இதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? கன்வெர்ட் பண்ணுறீங்களா? அப்போது கன்வெர்ட் பண்ணுங்க பார்ப்போம். அதுக்கு ஒர்க் ஷீட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை நான் சொல்கிறத பண்ணுங்கள். சால்வ் பண்ணுங்க. இதை தசம எண்ணா மாற்றுங்க, இதை தசம பின்னமாக மாற்றுங்க. ஆமாம், ரைட். கவனிங்க. புள்ளி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. ஒரு சைபர் கட்டானா இங்கே மொத்தம் எத்தனை சைபர் இருக்குது? 3. இங்கேருந்து இங்கே ஒரு ஃபஸ்ட்டு சைபர், 2வது சைபர், 3வது சைபர். ஓகேவா? 1 2 3. 1000 சம பங்கா போட்டு எத்தனை பங்கு எடுக்கிறோம்? 33 பங்கு எடுக்கிறோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தப்பே இல்லை. புரிஞ்சு பண்ணுங்க. அடுத்தது 101 இருக்கா? அதை அப்படியே எழுதிக்கிறோம். புள்ளி இங்கே இருக்குது. எத்தனை சைபர் தள்ளி போகணும்? 1 2 3. இந்த சைபர் சேகர்னா சேர்த்திக்கலாம். அந்த பக்கம் உள்ள சைபருக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. தமிழில் சைபருக்கு என்ன? சுழி, சுழியம். தமிழ் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். சுழியம், சுழி. சைபருங்கிறது என்னது? ஆங்கில வார்த்தை. 0 வடமொழி சொல். அடுத்தது 99 எழுதிக்கிறோம். புள்ளி இங்கே இருக்குது. ஸோ 1 2 1 2 0.99 அல்லது 0.99. இந்த புள்ளி இருக்கக்கூடாது. அடுத்தது கீழே 1 இருக்குது. கரெக்டாக எல்லா நம்பர்லேயும். இங்கே வந்துச்சுன்னா ஒரு சைபர், இங்கே வந்தால் இன்னொரு சைபர். 0 0. ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அப்படியே 7 மேலே எழுதிக்க வேண்டியது. அப்படின்னா அர்த்தம், ஒரு கேட்க 100 சம பங்கா போட்டு ஒரு பங்கு. இந்த எண்ணுக்கு பேர் என்ன? தசம பின்னம். ஓகேவா? இதுக்கு பேர் தசம எண். அடுத்தது
இது பார்த்துருப்போம். ரைட் சைடு எண்டில் 0 இருந்தாலோ அல்லது புள்ளிக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு எண்டில் 0 இருந்தாலோ என்ன கிடையாது, அதை தூக்கிட வேண்டியது தான். இங்கே தான் நிறைய பேர் தடுமாறி இருப்பீங்க. ஆமாவா? ரைட். அப்போது 1 ஒரு டிஜிட் ரைட் சைடு வர வர ஒரு சைபர் ஆட் ஆகணும். 1 இங்கே வரும்பொழுது இன்னொரு சைபர் இங்கே வந்துச்சுன்னா 1000 சம பங்கா போட்டு 107 பங்கு. அடுத்தது இந்த சைபருக்கெல்லாம் வேல்யூ உண்டா இல்லையா? இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் போனால் தான் வேல்யூ கிடையாது. ஓகேவா? இதுக்கு வேல்யூ கிடையாது. புள்ளிக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு எண்டில் இருந்தாக்க வேல்யூ கிடையாது. எண்டில் வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அது எங்கே 1 இருந்துச்சுன்னா வேல்யூ உண்டு. சரி, இப்போ பாருங்கள். 1 ஒரு சைபர், இங்கே ஒரு ஸ்தானம் வந்துச்சா ஒரு சைபர், அடுத்த தள்ளி வந்தால் 2 சைபர், அடுத்த தள்ளி வந்தால் 3 சைபர், அடுத்த தள்ளி வந்தால் 4 சைபர், அடுத்த தள்ளி வந்தால் 5 சைபர். எவ்வளவு? 78. புள்ளி இங்கே வந்துருச்சுல. லெஃப்ட் சைடு லைனில் இருக்கிறதுக்கெல்லாம் என்ன கிடையாது, புள்ளி இங்கே வந்துருச்சு இப்போது. ஓகேவா? அப்போ லெஃப்ட் சைடு எண்டில் 0 1 2 3 இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. 38. எத்தனை சம பங்கா போடுறீங்க? லட்சம். 1 லட்சம் சம பங்கா போட்டு 78. புள்ளி தான் இங்கே வேலை நமக்கு. சரியா? இதுக்கு பேர் தசம புள்ளின்றான். இந்த புள்ளி இருக்குல்ல, அதுக்கு பேர் தசம புள்ளி, டெசிமல் பாயிண்ட் அப்படின்றான் இந்த புள்ளிக்கு பேர். அடுத்தது கீழே இருக்கிற 1 இங்கே வச்சுட்டோம். பாயிண்ட் இங்கேருந்து இங்கே தள்ளி வந்துருச்சு. அதோட முடிஞ்சு போச்சு ஒரு சைபர். இங்கே பாயிண்ட் இருக்குது, ஆனால் இப்போ போட தேவையில்லை. தெரியும் இல்லையா? ஆமாம், ரைட். 10 சம பங்கா வெட்டி 5 பங்கு எடுத்து. ஓகேவா? ரைட். இப்போ போயிட்டு சால்வ் பண்ணுங்க. மெயினாக இந்த எல்லாருமே பண்ணுங்க. தசம பின்னம், தசம பின்னம் எழுத சொல்கிறான். ஓகேவா? இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. இப்போயே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் வேலை. இது ஃபுல்லாக எவ்வளோ முடியுத முடியுங்க. இது வரைக்கும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். இதை பண்ணிங்கன்னா பெரிய விஷயம். இப்போது சால்வ் பண்ணுங்க. கவனிங்க. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் சால்வ் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்பராக எழுதணும். தசமம் என்ன எழுதணும்? சரியா? இங்கே பாருங்கள். இது 10கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 10 அந்த மாதிரி. இப்போ 2 21 சரி 23 23 புள்ளி 4 10ல் 4 கரெக்டா? 10ல் 4 அந்த மாதிரி எழுதணும். இது எண் பெயர்னால் என்னென்னு தெரில எனக்கு. இதெல்லாம் எழுதலாம். முழு எண் பகுதி அது. இதில் 7 முழு எண் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு கேக்கு. எத்தனை முழு கேக்கு இருக்குது? 7 முழு கேக்கு இருக்குது. அடுத்தது இதானது தசம எண் பகுதி 0.56 அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 முழு கேக்கு இருக்குது. 8வது கேக்கில் 10 சம பங்கா போட்டு 6 பீஸ் எடுத்துருவோம். 8வது முழு கேக்கு கிடையாது. கரெக்டா? அதாவது தசம பகுதியின் மதிப்பா 10ல் 6 10ல் 1000. இது என்னன்னு தெரில எனக்கு. அதை விட்டுருங்க. அது மாதிரி எழுதணும். 124 மற்றும் 10ல் 6 124 முழு எண்கள். 124 முழு கேக்கு. 125வது கேக்கில் 10ல் 1 பங்கு 1 அப்படி எழுத சொல்கிறாங்க. எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அங்கே உள்ளது அர்த்தம் தெரிஞ்சால் சரி. அது மாதிரி எழுதுங்க. எண் கோட்டில் எழுதணும். எண் கோடு தெரியும்ல? நம்பர் 6 10ல் 6 ஓகே 6 போட்டுக்கோங்க. அதை விடுங்க. அவ்வளோதான். எண் கோட்டில் எழுதணும். எண் கோடு தெரியும்ல? நம்பர் லைன் 0 இங்கேருந்து இப்படி போகும்.
ஸ்கேலில் இருக்குல்ல அது மாதிரி. இது -1 -2 -3 அப்படி போகும். இதனால் +1 +2 +3 +4 எண்கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றையும். 0.7 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0க்கு மேலே இருக்கணும், 1க்குள்ளே இருக்கணும். 0.7 1 கீழே தான் இருக்கணும். அது மாதிரி எழுதுங்க. ஓகேவா? நாளைக்கு பார்ப்போம். பின்வரும் பின்னங்களை தசம எண்களாக மாற்றணும். மாற்றி எழுதுங்க, இதெல்லாம் தெரியும். எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு வாங்க. எது வரைக்கும்? நிறைய போகுது. 11 பக்கம் போகுதா? எத்தனை பக்கமாக இருக்குது? எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க. 9 பக்கம் இருக்குது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க.